ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் தான் இது. இந்த வெண்டைக்காயோட விதை வந்து ஒரு நர்சரியில் தான் நான் வாங்கி போட்டேன். ஒரு க்ரோ பேக்கில் தான் போட்டேன். ஒரு 10 செடிக்கிட்ட வளர்ந்துருந்தது. ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 செடியாக எடுத்து வேறு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சேன். இந்த செடி வச்சு நான் வந்து 30 நாள் தான் ஆகுது. எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் செடியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். மெயின்டெனன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 30 நாள்லேயே நீங்கள் வந்து அறுவடை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குன்ட்டு. நீங்கள் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வெண்டைக்காய் செடியும் கீரையும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவே அது வந்து வளரும். நீங்கள் பார்க்குறது வந்து 30 நாள் செடி தான் இது. பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மணத்தக்காளி கீரை. ஸோ இதுவும் வந்து நான் விதையாக தான் வாங்கி போட்டேன். விதையாகவும் வாங்கி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு கீரை அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு ஸ்டெம்மை வந்து எது திக்காக இருக்கோ அந்த ஸ்டெம்மை எடுத்து நட்டு வச்சிங்கனாலும் கீரை வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், நான் நட்டு வச்சு எனக்கு வளர்ந்ததை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இது வந்து அந்த தண்டை நட்டு வச்சு அதுலேருந்து வந்தது தான். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்டை. இதுலேருந்து எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸ்னால் தாராளமாக நீங்கள் கீரையும் வெண்டைக்காய் செடியும் ட்ரை பண்ணலாம். இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த தண்டை நட்டு வச்சு வந்த புதினா தான். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜாஸ்மினில் ஒரு வெரைட்டி. ஸோ பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்த அறுவடை. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் 30 நாளில். இது மாதிரி மோர் வீடியோஸ் அப்டேட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்